மதுரை நாகமலை புதுக்கோட்டை சர்வோதயா நகரில் பூட்டிய வீட்டில் மனைவி ரத்த வெள்ளத்திலும் கணவர் தூக்கில் தொங்கிய நிலையிலும் சடலமாக மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விவரம். நிச்சயமாக மதுரை நாகமலை புதுக்கோட்டை சர்வோதயா நகரில் பூட்டியிருந்த வீட்டில் ரத்த வெள்ளத்தில் மனைவியும் தூக்கில் தொங்கியவாறு கணவரும் பிணமாக இருந்த நிலையில் இது குறித்து நாகமலை புதுக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகமலை புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி, இவரது மனைவி யோகாம்பிகை மற்றும் இவர் தனது மகனுடன் வசித்து வந்த நிலையில் இவரது மகள் மணிமேகலை திருமணம் முடித்து வயதான தம்பதியின் வீட்டின் அருகிலே வசித்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை தன் தாயாரை பார்ப்பதற்காக மகள் வந்தபொழுது தலையில் அடிப்பட்ட நிலையில் தாயும் தூக்கில் தொங்கியவாறு தந்தையும் இருந்த நிலையில் அக்கம் பக்கத்தில் உதவியுடன் காவல்துறையை அணுகியுள்ளார். இந்த நிலையில் சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் தடவியல் துறை உதவியுடன் பரிசோதனை செய்து வருகின்றனர். தொடர்ந்து இறந்து கிடந்த இருவரையும் காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு உடல் கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த நிலையில் கணவர் மனைவியை கொன்றுவிட்டு தூக்கில் தொங்கினாரா அல்லது வேறேனும் கொலை சம்பவம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் நாகமலை புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் தம்பதியினர் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.